ஓகே, இப்போ நம்ம என்ன டயக்ராம் டிரா பண்ண போறோம்னா இந்த கிளாம்ப் டயக்ராம் டிரா பண்ண போறோம். இந்த கிளாம்ப் டயக்ராம்ல நமக்கு என்ன போர்ஷன் டிரா பண்ண போறோம்? அந்த பாருங்க, இந்த போர்ஷன் ஒண்ணு, அதாவது நம்ம ஹைட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த போர்ஷன் வரைஞ்சு நம்ம 40 mm க்கு டேக் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சிடும். ஓகே, நம்ம எப்படி டிரா பண்ணலாங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஹைட் வந்து நமக்கு 25 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட லென்த் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 10 + 29 எவ்வளவு ஆச்சு? நமக்கு இதோட லென்த் 39 mm கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் எவ்வளவு? 39 mm கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த லென்த் நமக்கு 14 mm கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த லென்த் நமக்கு கொடுக்கல, இந்த கர்சர் லென்த் நமக்கு கொடுக்கல. இந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் 47. இந்த 29 + 39 நம்ம கூட்டணும்னா எவ்வளவு ஆச்சு? 39. 47 39 இது 8 mm. ஓகே, இந்த லென்த் எவ்வளவு? டோட்டல் வந்து 64. நமக்கு இந்த லென்த் தான் தேவை. அப்ப 14 64 கழிச்சுனா இந்த லென்த் கிடைச்சிருமா நமக்கு? 50 mm. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லென்த் நமக்கு கொடுத்துட்டாங்க. லென்த் எவ்வளவு? 18 mm கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்காங்க 18 mm. ஓகே, இப்போ இந்த ஹரிசாண்டல் இந்த வெர்டிகல் லைன் பாத்தீங்கன்னா அந்த வெர்டிகல் லைனோட லென்த் நம்ம கொடுக்கல. டோட்டல் 64. 64ல இந்த 10 கழிச்சீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? நமக்கு 54 mm இந்த லென்த். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லென்த் நமக்கு டைமென்ஷன்ல கொடுக்கல. 18 கொடுத்துருக்காங்க, இங்க 10 இருக்கு. 10 18 28, டோட்டல் எவ்வளவு? 47. 47 வந்து 28 கழிச்சு 19 mm இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி அன்னோன் டைமென்ஷன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இருக்கிற டைமென்ஷன்ல இருந்து. ஓகே, இந்த லென்த் நம்ம கொடுத்துருக்காங்களா? இந்த லென்த் நமக்கு டோட்டல் 25. 25 10 கழிச்சு எவ்வளவு? இந்த லென்த் 15 mm. ஓகே, இப்போ நம்ம கேட்டல டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் 25 லைன், இந்த 25 mm இந்த லைனை தான் நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ண போறேன். வெர்டிகல் லைனை லைன் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ப்ரொஃபைல் டூல் பார் லைன் கமாண்ட் எடுத்துட்டு லைன் ஐக்கனை கிளிக் பண்ண பிறகு கரெக்டா சென்டர் பாயிண்ட் வரும். 0,0 சென்டர் பாயிண்ட் வந்துட்டு பியூரா வெர்டிகல் லைன் ப்ளூ கலர்ல காமிக்குதா? அகைன் அதுக்கப்புறம் கிளிக் பண்றேன். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி அதுக்கு நான் டைமென்ஷன் கொடுக்குறேன். அதோட டைமென்ஷன் எவ்வளவு? 25 mm நம்ம டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன டிரா பண்ண போறோம்னா இந்த 39 mm லைனை டிரா பண்ண போறோம். அதாவது 39 mm 0,0 கரெக்டா பிக் பண்ணிட்டு ஒரு லைன் பியூ ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றேன். அதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன் 39 mm. அதுக்கப்புறம் ஒரு வெர்டிகல் லைன் டிராவல் ஆகுது. இந்த வெர்டிகல் லைன் டைமென்ஷன் எவ்வளவுனா 14 mm. எவ்வளவு? 14 mm. 14 mm டிராவல் பண்ணிருக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணணும். அதோட லென்த் எவ்வளவுனா 8 mm. பிகாஸ் நம்ம 8 mm டைமென்ஷன் கொடுக்கல, நம்ம 47ல இருந்து 39 mm கழிச்சு நம்ம 8 mm கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வெர்டிகல் லைன் டிரா பண்றோம். இந்த வெர்டிகல் லைன் டைமென்ஷன் நமக்கு கொடுக்கல, இந்த வெர்டிகல் லைன் டைமென்ஷன் நமக்கு கொடுக்கல. ஆனா நம்ம டோட்டல் வந்து எவ்வளவு? 64. இந்த 64ல 14 கழிச்சு நமக்கு எவ்வளவு? 50 mm. எவ்வளவு? 50 mm நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் டைமென்ஷன் எவ்வளவு? 18 mm. How much? 18 mm. ஓகே, 18 mm. இதுல வந்து ஒரு வெர்டிகல் லைன் வந்து ஒன்னு டவுன் ஆகுது. அதோட லென்த் நமக்கு டயக்ராம்ல கொடுக்கல. ஆனா டோட்டல் லென்த் 64 வந்து இது 10 நம்ம கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 54 mm நமக்கு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 54 mm. அதுல நான் டிரா பண்ணி 54 mm கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் கிளிக் பண்றேன். இந்த ஹரிசாண்டல் லைன் நமக்கு டைமென்ஷன் கொடுக்கல. இது எவ்வளவு? இங்க 18, இங்க 10, 20, 47 கழிச்சோம்னா எவ்வளவு ஆச்சு? நமக்கு 19 mm கிடைக்கும். இதோட லென்த் எவ்வளவு? 19. ஓகே, அகைன் ஒரு வெர்டிகல் லைன் இங்க டிராவல் ஆகுது. இந்த வெர்டிகல் லைனோட டைமென்ஷன் எவ்வளவு? 15 mm. How much? 15 mm. ஜூம் பண்ணி வரைஞ்சுக்கிறேன். இதோட டைமென்ஷன் வந்து 15 mm. அகைன் இந்த ரெண்டு லைன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் டிரா பண்ணியாச்சு. ஓகே, இந்த ப்ரொஃபைல் நம்ம வரைஞ்சிட்டோம். நமக்கு கொடுத்துருக்க டைமென்ஷன் படி கரெக்டா வரைஞ்சிருக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பேஜ் கொடுத்து எவ்வளவு கொடுத்துருக்கோங்க? 3 டைமென்ஷன் கொடுக்கணும்னா இந்த 40 mm அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். எக்ஸிக்யூட் பேஜ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேட் ஐக்கானை கிளிக் பண்றது மூலமா நமக்கு நான் வரைஞ்சக்கூடிய ஸ்கெட்ச் வந்து பேட் ஆகுது.
டைமென்ஷன் வந்து 40 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 20 mm கொடுத்துருக்கிறேன். ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் 20 mm டிராவல் ஆயிருக்கு. மிரரேஷன் கொடுத்தோம்னா போத் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 20 mm டிராவல் ஆகி நமக்கு டோட்டல் 40 mm இந்த கிளாம்ப் ப்ரொஃபைல் கிடைக்கும். இதாங்க கிளாம்ப் ப்ரொஃபைல் நம்ம வரைஞ்சாச்சு. அகைன் இதுல ஒரு ஹோல் இருக்குது. டயக்ராம் பாருங்க. அந்த ஹோல் நம்ம ரீட் பண்ண போறோம். அந்த ஹோலோட டயமீட்டர் எவ்வளவுனா 26 mm, பாட்டம் வந்து 34 mm டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இப்போ அந்த ஹோல் தான் டிரா பண்ண போறோம். இந்த ஹோல் இந்த பேஸ் தான் டிரா பண்ண போறோம். அப்போ அந்த பேஸை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஸ்கெட்ச் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் நமக்கு ஃப்ரண்ட் வியூல வந்து நிற்கும். கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல அதோட டயமீட்டர் டிரா பண்றேன். டயமீட்டர் டிரா பண்ணிட்டு அதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன். அதோட டைமென்ஷன் எவ்வளவுனா 26 mm. டபுள் கிளிக் பண்ணி 26 mm கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 34 mm டிஸ்டன்ஸ். சென்டர் ஆக்சிஸ் 34 mm இங்க இருந்துங்க. அப்போ கன்ஸ்டன்ட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். பாட்டம் இந்த லென்த் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா நமக்கு 34 mm. how much 34 mm. ஓகே, இது பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாக்கெட் ஒரு கமாண்ட் இருக்குங்களா, இதுல ஹோல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ஹோல் கமாண்ட் யூஸ் பண்ணி டைம் போடணும். இப்போ பாக்கெட் ஒரு புது கமாண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால பாக்கெட் யூஸ் பண்ணி இதை நான் பாக்கெட் பண்ணி காமிக்கிறேன். பாக்கெட் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இந்த ப்ரொஃபைல் நம்ம வரைஞ்சாச்சு. இது கிளாம்ப் ப்ரொஃபைல். தேங்க்யூ.